இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தியானத்துக்காக ஓசியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம். யூதாவோவெனில் இன்னும் தேவனோட அரசாண்டு பரிசுத்தவான்களோட உண்மையா இருக்கிறான். இஸ்ரவேல் யூதா என்கிற இரண்டு நாடுகளையும் ஒப்பிட்டு தேவனாகிய கர்த்தர் யூதாவை குறித்து சொல்லும் பொழுது அவன் பரிசுத்தவான்களோடே உண்மையாயிருக்கிறான் என்று சொல்லுகிறார். தேவன் நம்முடைய எல்லா குணநலன்களையும் நன்றாக கவனித்து பார்க்கின்றார். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணநலன்களும் தேவன் மெச்சிக்கொள்ளக்கூடிய காரியங்களும் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் வருங்கால நன்மைக்கும் ஏதுகரமாய் இருக்கின்றது. யூதா பரிசுத்தவான்களோடே உண்மையாயிருக்கிறான் என்று கண்ட கர்த்தர் அந்த யூதாவை ஆசீர்வதித்தார். உண்மையாயிருக்கிறவர்களுக்கு ஏராளம் ஆசீர்வாதங்களை வேதாகமம் வாக்கு பண்ணி இருக்கின்றது. எசேக்கியேல் 18வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் வேத வசனங்களை கைக்கொண்டு மன உண்மையோடு வாழ்வானால் எந்த தீங்கு அவனை சுற்றி கொண்டாலும் அவன் பிழைப்பான். ஆண்டவர் அவனோடு கூட இருப்பார். சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனை பார்த்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே உண்மையுள்ள மனுஷன் அநேகம் ஆசீர்வாதங்களுக்கு அதிபதியாக மாறிவிடும். ஆகவே கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் இருக்கின்றவன் அநேக காரியங்களின் மேல் மிகப்பெரிய அதிகாரியாக உயர்த்தப்படுவான். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லும் பொழுது, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எந்த சூழ்நிலை வந்தாலும், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் உண்மையாய் நாம் வாழுவோம், ஜீவ கிரீடத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். ஆகவே உண்மையுள்ள மனுஷன் தீங்குக்கு நீங்களாக்கப்பட்டு பிழைக்கின்றான், அநேகத்தின் மேல் அதிகாரியாக பதவி உயர்வை பெற்றுக்கொள்ளுகின்றான், இறுதியில் தேவனிடமிருந்து ஜீவ கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்றான். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு காரணமான உண்மையுள்ள வாழ்க்கை நமக்கும் உண்டாயிருக்கட்டும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷர்களை நீர் கவனித்து கொண்டிருக்கின்றீர். அவர்களுக்கு ஏராளம் ஆசீர்வாதங்களை நீர் கட்டளை இடுகின்றீர். நாங்களும் உண்மையுள்ளவர்களாயிருந்து நிறைவான பலன்களை உம்மிடத்திலிருந்து சுதந்திரித்து கொள்ள எங்களை நடத்தும். உண்மை கேட்டுக்கு விலகி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.